மக்கள் நிருபர் நாயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா தொடங்கிவிட்டது. இதுவரையில் 4 முனை போட்டின்னு தான் பிரபலமா பேசப்பட்டு வந்தது. 1 திராவிட முன்னேற்ற கழகம், 2 அதிமுக, 3வது தமிழக வெற்றி கழகம், 4வது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கட்சி. இப்ப 4 கட்சி தான் தமிழ்நாட்டுல பிரதானமா இருக்குன்னு இதுவரை 4 முனை போட்டின்னு சொல்லிக்கிட்டு வந்தது மாறி இப்போ 6 முனை போட்டிக்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. எல்லாம் பேசுறாங்க 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லி. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா கட்சி ஒண்ணு போட்டி வரதெல்லாம் மறந்துட்டே பேசுறாங்க. சசிகலா இப்ப விருப்பு மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு விருப்பு மனு வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கட்சி ஏன் மறந்தாங்க? அப்ப அதோட சேர்த்துனா 5 கட்சி ஆகுது இல்லையா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்று சொல்லி தனியா வெளியே வந்து நான் 100 தொகுதியில போட்டி வரேன்னு சொல்லிட்டார். அதையெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சியின் அந்தஸ்துல 6 முனை போட்டி தான் நடக்கிறதுக்காக முடிவாய் போச்சு. இந்த 6 முனை போட்டியில பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட ஒரு 23 கட்சியை கூட்டு சேர்த்து தமிழகத்தை தேர்தல் எதிர்நோக்கி இருக்குது. அதே சமயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை உறுதி செய்வதற்காக நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அங்க அமித்ஷாவை இரவு 10:30 மணிக்கு மேல சந்திச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. வந்து ரொம்ப ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கோரிக்கை அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுதான் என்ற அர்த்தம். இப்போ நாளைக்கு பியூஷ் கோயல் வந்தோன்னையும் இன்னும் 4 நாட்கள் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி நல்லா பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனா டாக் விட்டார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னும் விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி இன்னும் எட்டப்படவில்லை. 6க்கு 1 குறைக்கிறங்க ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளிவர மாட்டார். ஏதோ டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் அப்படி தொகுதி இல்லைனாக்கா தொகையை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஒரு தொகுதி குறைய எச்சோன்னு போட்டு தொகையில் அடிபட்டு போய் விடுவார் திருமாவளவன். இப்ப ராமதாஸ் அவரு வேற புலம்பிட்டு இருக்கிறார். அவரு எங்க கட்சியில சேரலாம்னு சொல்லி ஒரு முடிவும் இல்லாமல் தற்பொழுது பேந்த விழித்துக் கொண்டு இருக்கின்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த ராமதாஸ் பிரிவு தான். கட்சியினுடைய வளர்ச்சி என்ன, செல்வாக்கு என்ன, அவங்கள்ட்ட கூட்டணி சேர்த்தருக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ குழப்பமான சூழ்நிலையில் ராமதாஸ் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எந்த கட்சியில் நின்று யாரும் சேர்த்துவதற்கு தயாராக இல்லை. ஆனா இருந்தாலும் நாங்கள் தேர்தலில் ஒரு கை பார்க்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒட்டு மொத்தம் பார்க்கின்ற பொழுது 6 முனை போட்டி. இதுல ஜனநாயகனை பார்க்கணும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கதாநாயகன் ஜனநாயகன் இருக்கிறார் இல்லையா? அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி இப்தார் கஞ்சி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அந்த இப்தார் நோம்பிக்காக வேண்டி அந்த மசூதிக்குள்ளே அவர் அனுமதிச்சிருக்க கூடாது. குடும்ப வாழ்வியல நல்ல முறையில் இருக்கிறவங்களைத்தான் மசூதியில் அனுமதிச்சிருக்கணும். இவங்க விஜய் அவர்கள் குடும்ப வாழ்வியல் நல்ல முறையாக வாழ்க்கை நடத்தவில்லை. மனைவியை பிரிஞ்சுட்டு ஜீவனாச கருத்தில் கேட்டு நடக்குது. இப்ப திரிசா பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்படி பெயர் கெட்டு கொண்டிருக்கிற சமயத்துல அங்க போய் மசூதியில போய் தொழுவதற்கு இப்தார் விருந்துல கலந்துகிட்டதற்கு விஜய்க்கு வெக்கக்கேடுதான். அங்க போயிருக்க கூடாது. அப்படி மீறி போயிருந்தாலும் அங்க போனதுனால அந்த புனித தன்மையை கெட்டு போச்சுங்க. போயிருக்க கூடாது. ஆனால் இப்ப அங்க கட்சியில 234 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடத்தி பயங்கர இழுபறி. 5 கோடி கொடு, 2 கோடி கொடு, 3 கோடி கொடு, 1 கோடி ரூபாயை கொடுத்தீங்கன்னா உனக்கு சீட்டுன்னு சொன்னா இப்ப 234 தொகுதியில் பின்னங்கால பிடரி அடிக்க ஓடிட்டான். போனோம்னா நேர்காணலுக்கு போனோம்னா போயிட்டான். ஏதோ கொஞ்சம் பேர் தான் நிக்க தயாரா இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் நிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எந்த செலவும் செய்யாதுன்னு ஓப்பனா அறிவிச்சுட்டாங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் தாங்க கட்சியை கெடுத்து குட்டிச்சவரு பண்ணாரு. கட்சி நல்லா போய்கிட்டு இருந்தது. தமிழக வெற்றி கழகம் கட்சி நல்லா போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு தடவையும் இந்த கரூர் நடந்த சம்பவத்தை கொண்டுட்டு போய் டெல்லியில போட்டு சிபிஐ வழக்குன்னு போட்டு விசாரிச்சு அங்க போய் இப்ப கடைசி என்னன்னா நீங்க ஷூட்டிங் தான் நடத்துனீங்க, கூட்டம் நடத்தல.
லேட்டா வந்து ஷூட்டிங் நடத்துனதுக்கு உண்டான ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் நடத்துனதுக்கு உண்டான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறவ பார்த்தா அது நிரூபிக்கப்பட வேண்டிய இடத்தில் நிரூபிக்கப்பட்டுருச்சுனாக்கா தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்குமா என்பதே சந்தேகமா தான் இருக்கும். இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து இங்க வரணும். ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அங்க வரணும். ஏப்ரல் 23 தேர்தல். இப்போ சங்கீதா பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ பையன் புள்ளை எல்லாம் விஜய போட்டு பல குழப்பத்துக்கு உண்டாயிருக்கிறார் விஜய். அவர் தொகுதியில நிற்பதற்கு சொல்லலாம், பெரம்பூர் நிக்கிறார், விழுப்புரத்துல நிக்கிறாங்க. ஆனா அவர் தொகுதியில எங்க நிக்கிறதுக்குண்டான அறிகுறியும் இதுவரையிலும் தென்படவில்லை. இப்ப ஆதவர்ஜுன மயிலாப்பூர்ல நிக்கிறான், புஷி ஆனந்த் வந்து ஒவ்வொரு தொகுதி சொல்லி இங்க நிக்கிறான், அங்க நிக்கிறான்னு சொல்லி டி நகர் நிக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த தேர்தல் கடைசியா என்ன நிலைமைங்கிறத வந்து இந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இருக்கும். இந்த ஆதவர்ஜுன் வந்து நல்லா போயிட்டு இருந்த கட்சி கட்டு குட்டிச்சவரு வண்டி இப்போ ரஜினிகாந்த திட்டி ரஜினிகாந்த் ஒரு பதில் பேசுறார். காலம் பேசாது, காத்திருந்துதான் பேசும்னு ஒரு பஞ்சு டயலாக் போட்டார். இந்த பஞ்சு டயலாக் போட்டதே தமிழக வெற்றி கழக விஜய்க்கு ஆதவர்ஜுனுக்காகத்தான் போட்டாங்க. இப்ப போட்டு ஆதவர்ஜுன் வந்து சஷ்டாங்கமா ரஜினி கிட்ட உளுந்து நான் மன்னிச்சுக்க தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிறமாக தன்னுடைய கொள்கையில் இருந்து பின்னோக்கி போயாச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இல்ல. தொகுதிக்கு என்னைக்கு ஜீவனார்த்த கேஸ் போட்ட காலத்திலேயே தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு முடிஞ்சது. இப்ப ரஜினியினுடைய பஞ்சு டைலாக் இப்ப அது முடிஞ்ச உடனேயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு தொகுதிக்கு ஒரு 15,000 ஓட்டுக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட வாங்குற அளவுக்கு கூட கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் வருவாங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்குறது தான் இருப்பாங்க. இப்ப 6 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கிறப்போ 6 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கிறப்போ சசிகலா ஒரு பக்கம் அவருடைய சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை பிரிக்கும். ஏற்கனவே பன்னீர்செல்வம் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அவருடைய வாக்கு வங்கி பிரிக்கிறாரு. இப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகள் குறைஞ்சிருச்சுன்னு தான் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவங்க போய் நிக்கிறாங்க. தனித்தனியா நிக்கிறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாத்தீங்கன்னா விஜய் 1, ஆதவர்ஜுன் 1, புஷி ஆனந்த் 1, இந்த ஜான் ஆரோக்கியசாமி 1, அப்புறம் நம்ம கொங்கு மண்டலத்துல வந்து நிர்ணயிக்கப்பட்ட வேட்பாளர் கோபி தொகுதிக்கு செங்கோட்டையன், திருப்பூருக்கு சத்யபாமா, இந்த 6 பேர் தான் இப்ப பளிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த 6 பேரை தவிர வேற யாரும் வந்து நின்று நாங்க வந்து கட்சி எடுத்து நிறுத்தணும்னு சொல்ற அளவுக்கு இதுவரையிலும் யாரும் வெளி வரல. அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாப்டர் க்ளோஸ். இப்ப நடக்கக்கூடிய தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு உறுதியாயிருச்சு. இப்ப இந்த 2 கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எந்த அளவுக்கு கீழே தள்ளணுமோ தள்ளுறக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. போன வந்து அந்த 5 ஓட்டு 10 ஓட்டு 20 ஓட்டு 30 ஓட்டு இருக்கிற கட்சிக்கார இயக்கத்துக்கார எல்லாம் கூட்டி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்பெறு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நாளையில் இருந்துதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகும். ஏன்னா இனிமேல் தான் அவங்க கூட்டணி பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிற்பாடுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் 160 சீட்டில் நிக்கணும். குறைஞ்சபட்சம் 160 சீட்ல நின்னுதுன்னா தான் அவங்க ஒரு 125 சீட்டு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாதான் அதிமுக எதிர்காலத்துல பிரகாசமாக இருக்கும். இந்த சீட் ஷேரிங்ல அதிமுக ஒரு சுணக்கம் காமிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்றா இவங்க சொல்றாங்க சுணக்கம் காமிச்சதுன்னா அதிமுக வெற்றி வாய்ப்புங்கிறத இழக்கக்கூடிய சூழலை வந்தாலும் வந்துடும். அதனால ஒரு 160 தொகுதிங்கிறத கண்டிப்பாக கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.